அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 3 குரு வக்கிரம், 5 கேது, அஷ்டமத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 9ஆம் இடத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் 7 சனியில் சனி பகவான் இருக்கிறார். வரும் 16ஆம் தேதி சூரிய பகவான் தங்களுடைய 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். 20ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு செல்கிறார். ஆக செவ்வாய் 9இல் இருப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பு. எதிர் நீச்சல் போட்டாவது தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவீர். எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்படும். குரு வக்ரகதியில் இருப்பதால் எதிர்பாராத தன சேர்க்கை ஏற்பட்டு எதையும் சமாளிக்க முடியும். தற்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி 9இல் செவ்வாய் பகவானுடன் இணைகிறார். உங்களுக்கு எல்லாம் உடல் உபாதைகள் எல்லாம் குறைந்து சற்று ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பலு சற்று குறைவதால் மனதில் சற்று நிம்மதி கிடைக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருங்கள். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக அயல் மாநிலங்கள் செல்லலாம். சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு சென்ற பிறகு தனது நண்பரான செவ்வாயுடன் சேர்கிறார். ராசிநாதன் 9இல் இருப்பதும் சூரியனோடு இணைந்து இருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பான பலன்களை தரும். ராகு பகவான் நன்றாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி உண்டு. செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சனி தங்களுக்கு ஓரளவு நன்மைதான் செய்வார். விரய சனியாக இருந்தால் கூட அவசியமான விரயம்தான். பிள்ளைகளின் படிப்பு, வைத்திய செலவு, சுப செலவுதான், திருமணம் போன்றவற்றுக்கு. 4ஆம் இடத்தில் குரு வக்கரம் பெற்றிருப்பதால் மனதில் தளர்ச்சி ஏற்படும். நினைத்த காரியம் தடைபடும். அஷ்டமத்தில் புதன் அமர்ந்திருப்பது ஒரு விதத்தில் நன்மை என்றாலும் கூட மனதில் இளம் புரியாத கலக்கம், சிலருக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாகும். 17ஆம் தேதி காலை 10:26 முதல் 19 இரவு 10:51 வரை சந்திராஷ்டமம். அன்றைய நாளில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.